ஏழரை சனி அமைப்புகள் எந்த ஒருவரையும் 2025ஆம் ஆண்டு மேஷராசிக்காரர்களை பாதிக்காது என்பது உறுதி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பணம் கைவரப்பெறக்கூடிய அமைப்பு, தொழில் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு என ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லவைகளை செய்யக்கூடிய அருமையான ஆண்டாக 2025ஆம் ஆண்டு அமையுங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் எந்த விதமான சோதனைகளும் இல்லாத ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. கடகராசிக்காரர்கள் சந்தோஷப்படுகின்ற அமைப்பு கண்டிப்பாக 2025ஆம் ஆண்டு உண்டு. பண விவகாரத்தில் மட்டும் அப்படியே சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு உண்டுங்க. வேலை தொழில் அமைப்புகளில் 2025ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அருமையான நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க. 12 ராசிக்காரர்கள்லேயே துலாம் ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். இந்த வருஷம் 3 கிரக பயிற்சி நடக்க போகுது. இந்த 3 கிரக பயிற்சியும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி துலா ராசி தான். ரிஷிகராசிக்காரன் பதறுவான், அவசரப்படுவான். அந்த பதறாமல் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்ய வேண்டிய ஆண்டாக அமைந்திருக்கிறது 2025 ஆங்கில புத்தாண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு எக்ஸலண்ட் ஆண்டு அப்படின்னு நான் சொல்லிடுவேன். கடுமையாக கவலைப்பட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அந்த கஷ்ட நஷ்டங்கள் இப்போ இல்லைன்றதான் உண்மை. கும்பராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் கஷ்டத்தை முடித்து விடக்கூடிய நல்ல ஆண்டாக 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கண்டிப்பாக அமையும். மீனராசிக்காரர்கள் இப்போது ஒரு தத்தளிப்பாக தான் இருப்பீங்க. அப்படிலாம் என்னத்தை பெருசாக சனி செஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே அடித்தால் வலிக்குமோ அந்த இடத்துல சனி கரெக்டாக அடிப்பார். பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்தீஸ், டிரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது வரப்போகின்ற 2025 ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நிலையில் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 2 பிரிவாக இந்த ரெண்டாம் புத்தாண்டோடைய பலன்களை பிரிக்கலாம். முதல் 6 மாதங்கள் ஜூன் மாதம் வரைக்குமே உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் நீச்சம் என்கின்ற ஒரு பலவீன நிலையை அடைஞ்சிருக்கிறார். எப்போவுமே ராசிநாதன் நீச்சமானால் அந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டல் ஆகிற தன்மைகள் உண்டு. நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்படி ஆக்டிவாக இருக்க முடியாது இல்லையா. ஒரு ஜோரம் அடிக்குது, படுத்து ரெஸ்ட்டு தானே எடுக்கிறோம். அப்போ நம்முடைய உயிராகிய சோல் என்று சொல்லப்படக்கூடிய ஆத்மா, உயிர் என்று சொல்லப்படக்கூடிய ராசிநாதன் ஜோதிட ரீதியாக ஒரு 6 மாதம் சரியில்லாத நிலைமையில் இருக்கும்போது நம்முடைய செயல்களில் கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். எதையுமே செய்து முடிக்க முடியாத தன்மைகள் வருடத்தின் முதல் 6 மாதங்கள் இருக்கும். அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல குருவும் 11ஆம் இடத்துல சனியும் இருக்கிறதுனால முதல் 5 மாதங்கள் 6 மாதங்களில் ஒரு பணப்புழக்கம் நல்ல விதமாக ஒரு நல்ல பலன்களை தாங்க கண்டிப்பாக செய்யும். ஆகவே 2025ஆம் ஆண்டு முதல் பகுதியில் சற்று கொஞ்சம் ஒரு மாதிரியான நிலைமைகள் இருந்தாலும் கூட பிற்பகுதியாகிய ஜூன் மாதத்திற்கு பிறகு எதையும் மேஷராசிக்காரர்கள் சமாளித்து கொள்ளக்கூடிய நல்ல தன்மையான ஒரு யோகமான வருஷம்னு தான் இந்த வருஷத்தை சொல்லுவேன். ஜூன் மாதத்திற்கு பிறகு இப்போது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களில் ராகு 11ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அப்போ அந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போகிறது, அந்நிய மொழி இனம் சார்ந்தவர்கள், மதம் சார்ந்தவர்கள், அந்நிய மொழி பேசக்கூடியவர்கள், வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுடைய தொடர்புகள், நட்புகள் போன்றவைகள் கிடைத்து அதன் மூலமான ஆதாயம் போன்றவைகள் கிடைப்பது என எல்லா நிலைமைகள்லேயும் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் தாங்க கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னும் ஒன்று இப்போ சொல்லிடுறேன். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடக்குதே ஐயா, அப்போது 7.5 சனி ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5 சனி எடுத்த உடனே 7.5 சனி மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே 7.5 சனி நல்ல பலன்களை செஞ்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதில் வேறு மாதிரியாக இருக்கும். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. 2025ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட மார்ச் 29ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 1 தேதி வாக்கில் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. 7.5 சனியை 2 பிரிவாக சொல்லலாம். வயது காரணமாகவும் ஒரு 7.5 அமைப்பின் காரணமாகவும் 2 பிரிவாக சொல்லலாம். 50 வயதுக்கு மேற்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி 2ஆம் சுற்று என்கின்ற பொங்கு சனியாக பலன் தரும். அப்படிங்கிறதுனால பெரிய சோதனைகள் 2025ஆம் ஆண்டு மேஷராசிக்காரர்களுக்கு இருக்காது. இளைய பருவத்தினருக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் மேஷராசிக்காரர்கள்லேயே விரையச்சனி நேரங்களில் பெரிய சோதனைகள் இருக்காதுங்க. உண்மையை சொல்லப்போனால் 2027ஆம் ஆண்டு தான் மேஷராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. அப்போ தான் சில பல அமைப்புகளில் சங்கடங்கள் இருக்கும். அதனால் 7.5 சனியை பற்றி கவலைப்படாதீங்க. விரையச்சனியாக இருக்கும். சனியால் வரக்கூடிய பலன்கள் என்னென்னா, கொஞ்சம் நல்ல காசு கொடுப்பாரு, ஆனால் அதை சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு கடுமையான பலன்களை செய்வார். என்னென்னா விரயங்கள், செலவுகள் போன்ற அமைப்புகளை கொடுப்பாரே தவிர
ஏழரை சனி அமைப்புகள் எந்த ஒருவரையும் 2025ஆம் ஆண்டு மேஷராசிக்காரர்களை பாதிக்காது என்பது உறுதி. ஆகவே ஏழரை சனியை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் மற்ற கிரக அமைப்புகள் நன்றாக இருப்பதால் எதுவும் ஒரு நிலையில் மிக அருமையாக இருக்கக்கூடிய முதல் 6 மாதங்கள் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் பின்னாடி 6 மாதங்கள் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாற்றமாகவே 2025 புத்தாண்டு மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருக்கும். எதை பற்றியும் நீங்கள் உண்மையிலேயே கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் இந்த வருஷம் பெயர்ச்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. 11ஆம் இடத்துல இப்போது இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் 10ஆம் இடத்திற்கு மாறுகிறார்கள் என்றாலும் கூட உங்களுடைய ராஜயோகாதிபதி கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 11ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்துக்கு போகிறார். எடுத்த எடுப்பிலேயே ஒரு நல்ல லாபங்களை ஜனவரி மாதத்துலேருந்தே நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா மே மாதம் குரு பகவான் இப்போது உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடியவர் 2ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அப்போ 11ஆம் இடங்கள், அதாவது லாபத்தையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த 2 கிரகங்கள் 2 இடங்கள் வருடாந்திர கிரகங்களின் மூலமாக அருமையான அமைப்பு இருக்கிறதுனால மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துக்கு நான் 80 மார்க் கொடுப்பேன். பாஸ் மார்க்கே 40 தானுங்களே, 80 மார்க்ன்ற போது நல்ல பலன்கள் இல்லையா? அப்போ 11ஆம் இடத்து சனி எதிலும் லாபம், வெற்றி, போட்டிகளில் அத்தனை அமைப்புகளையும் உங்களை முன்னணியில் நிற்க வைக்கக்கூடிய தன்மை. வியாபார பெருமக்களுக்கு எல்லாம் லாபம், எல்லா விதத்திலையும் ஒரு டபுள் பங்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கக்கூடிய அமைப்பு. விவசாய பெருமக்களுக்கு மிகப்பெரிய யோக அமைப்புகள். இளைய பருவத்தினர் அனைவருக்குமே வேலை தொழில் அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருக்குங்க. மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் மாறுகிறார். அப்போ அந்த குரு பகவான் மாறும்போது என்ன பலன்களை செய்வார்னா, குடும்பம், குட்டி போன்ற அமைப்புகள், அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய தன்மைகள், ஏற்கனவே திருமணமாகி பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு அதிலிருந்து சமாதானமாகக்கூடிய தன்மைகள், நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல தொழில் அமைகிறது, கையில் காசு இருக்கிறது. நல்ல வேலை கிடைக்கிறதுனா என்ன, சம்பளம் ஒழுங்காக வருதுன்னு அர்த்தம். நல்ல தொழில் அமைகிறதுனா வருமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ 2ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது நல்ல வருமானத்தை கொடுப்பார், நல்ல வாக்குப்பளிதத்தை கொடுப்பார், நல்ல குடும்ப அமைப்புகளை அமைத்து கொடுப்பார் என்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா நிலைகளிலையும் சூப்பராக இருக்கக்கூடிய அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு அமையுங்க. நல்லதை சுருக்கமாக சொன்னாலே போகிறோம், கெட்டதை தான் கொஞ்சம் விரித்து சொல்லணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சனி, 2ஆம் இடத்தில் குரு என்பது 2025ஆம் ஆண்டு முழுவதுமாகவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ராசிநாதனும் மற்ற யோக கிரகங்கள்னு சொன்னால் சுக்கிரனும் புதனும் தான் மாத கிரகங்களாக அவர்கள் ஆகி விடுகிறார்கள். மாத ஆரம்பத்திலேயே, வருஷ ஆரம்பத்திலேயே பார்த்திங்கன்னா உச்சம் என்கின்ற நிலைமையில் சுக்கிரன் கொஞ்சம் நல்ல நிலைமையில் தான் இருப்பார். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல குடும்பத்தில் மங்கள காரியங்கள், மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை, மனம் அமைதியாக இருக்கக்கூடிய சூழல், பணம் கைவரப்பெறக்கூடிய அமைப்பு, தொழில் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு என ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லவைகளை செய்யக்கூடிய அருமையான ஆண்டாக 2025ஆம் ஆண்டு அமையுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறந்த மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு வரும். என்ன, மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல குரு பகவான் உட்காந்து வலிமையாக உட்காந்து 8ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 6, 8, 12 சுபத்துவம் என்பதை வச்சு நான் அந்த வருஷத்தை 2ஆக பிரிப்பேன். வருடத்தின் ஆரம்பத்தில் வெளிநாடு, வெளிமாநிலம்னு அடிக்கடி பயணம் போகக்கூடிய சூழல்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். மே மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 10ஆம் இடத்திற்கு மாற ஒரு நிலையில் அப்படியே 9ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும், அதாவது கேதுவும் ராகுவும், ராகு கேதுக்கள் 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல வர்றது யோகம். 2 கிரக பயிற்சி உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறது. அதாவது முதலாவதாக ஜூன் மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியில் கேது 3ஆம் இடத்திற்கு வருவது மிகப்பெரிய யோகம். ராசியிலேயே குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது யோகம். அதனால் 2025 பெரிய கஷ்டங்களை ஏற்படுத்தாது. இப்போ தானங்க அஷ்டமச்சனியோடைய பயங்கரமான கஷ்டங்கள் எல்லாம் மிதுன ராசிக்காரங்க அனுபவிச்சிங்க. 2020, 21, 22 போட்டு உங்களை பெரட்டி எடுத்துருச்சுன்னு தானே அர்த்தம். அதுலேயும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 2023 வரையே சோதனைகள் இருந்ததே. பழைய மாதிரி கஷ்டங்கள் எதுவும் 2025ஆம் ஆண்டு வந்துடாதுங்க. பயணங்கள் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. மே மாதம் வரைக்கும் பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அந்த பயணங்கள் வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மீது ஈடுபாடு, இந்த மாதிரியான அமைப்புகள். கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஒரு லாஸ் முதல்ல வந்திருந்தால் கூட பிற்பாடு லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள். சில பல அமைப்புகளில் ஆன்லைன் போன்ற அமைப்புகளில் ஒரு ஈடுபாடு, சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் கவனங்கள், இது போன்ற அமைப்புகள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். பெருத்த சோதனைகள் எதுவுமே இருக்காது. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் பேசி பிழைக்கக்கூடிய தொழில் அமைப்புகளில் சொல்லப்படக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் வழக்கறிஞர் பெருமக்கள், மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு.
எண்ணியது நடக்கும், முயற்சிகள் பலிக்கும், தொழில் கை கொடுக்கும், வேலை நிரந்தரமாக இருக்கும், வியாபாரம் நல்ல விதமாக இருக்கும், விவசாய பெருமக்கள் நல்லா இருப்பாங்க. ஒரு எந்திரத்தை, ஒரு சிறு குறு தொழில்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மெஷினை, ஒரு காரை, ஒரு பைக்கை, ஒரு ஆட்டோவை வச்சுக்கிட்டு தான் தொழில் பண்ணுறேன் என்று சொல்லப்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் எந்த விதமான சோதனைகளும் இல்லாத ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குங்க. ஒரு 3 பெயர்ச்சி இல்லையா, சனி 10ஆம் இடத்திற்கு வர்றது கூட அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. சனி 10ஆம் இடத்திற்கு போவதால் என்ன நடக்கும், இது வரைக்கும் அப்பா கிட்ட எந்த விதமான இதையும் அனுபவிக்க முடியாமல், அப்பாவின் சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்களுக்கு அதிலிருந்து அவங்களுடைய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் வரும். கடந்த காலத்தில் அப்பாவோடு சண்டை சச்சரவுகள், முரண்பாடுகள் போன்றவைகள் இருந்தவர்கள், பங்காளி சண்டைகள் போன்றவைகளை அனுபவித்தவர்கள், சொந்த ஊருக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்திலிருந்து நல்ல மாற்றங்கள் வந்து குடும்பம் ஒன்றிணையக்கூடிய ஒரு தன்மை, சொந்த ஊருக்கு போகக்கூடிய, திரும்பக்கூடிய, பூர்வீக இடத்துல வசிக்கக்கூடிய, பூர்வீக தொழில்களை செய்யக்கூடிய அத்தனை மாற்றங்களும் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகிறது. ஆக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல கேது ஜூன் மாதம் வருவது, மே மாதம் ராசியில் குரு பகவான் வந்து ராசியை பொலிவுபடுத்துவது, அதன் மூலமாக 7ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக திருமணம் போன்ற அமைப்புகள், புத்திர பாக்கியம் போன்ற அமைப்புகள், இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு அமைப்புகள் அத்தனையும் கிடைத்து நல்ல விதமான யோக ஆண்டாகவே அமைஞ்சிருக்குங்க. 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ஆகவே மிதுன ராசிக்காரங்க இந்த புத்தாண்டை வரவேற்கத்தான் செய்வீங்க. கடகராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு சொல்லுவேன். அஷ்டமச்சனி முடிய போகுது. ஒரு 3 வருஷமாகவே கடகராசிக்காரர்கள் நன்றாக இல்லை. அதில் 2023, 24 பூசம் நட்சத்திரத்தையும் ஆயில்ய நட்சத்திரத்தையும் பிரட்டி போட்டு விட்டது என்பது தான் உண்மை. ஆக அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு அரக்கத்தனமான ஒரு அமைப்பு, அதாவது இருக்கிற விஷயத்திலேயே கோட்சாரத்தில் கடுமையான பலன்கள்னு பார்த்தா அஷ்டமச்சனியும் ஜென்மச்சனியும் தான். அஷ்டமச்சனியை கடந்த 2 வருஷமாக அனுபவித்து கொண்டிருக்கின்ற அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் கடுமையான நிலை மாற்றம், நல்ல மாற்றத்தை இப்போது கொடுக்க போகிறது. உங்களை இப்போ பீடிச்சிருக்கின்ற, உங்களை எதுவும் செயல்படுத்த முடியாமல் பண வரவை கெடுத்து கொண்டிருக்கின்ற, வேலையை பார்க்க விடாமல் செய்கின்ற, உடல் நலத்தை கெடுத்து கொண்டிருக்கின்ற, மனநலத்தை கெடுத்து கொண்டிருக்கின்ற, குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளான அஷ்டமச்சனியின் தாக்கங்கள் மார்ச் மாதம் 29ஆம் தேதியோடு முடியுது. அஷ்டமச்சனி விலகுது. எல்லா நிலைமைகள்லையும் ஒன்றும் இல்லைங்க, அதாவது நல்லதே நமக்கு நடக்க வேண்டாங்க, கெட்டது விலகினா போரும் இல்லையா. கெட்டது மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து விலகுது. கெட்டது விலகுதுன்னா அதுக்கான ஆன்டி அமைப்புகளை பார்த்தா நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆகவே கடகராசிக்காரர்கள் எல்லாருமே நிம்மதியாக இருக்க போகிறாங்க. தூங்க போகிறீங்க. முதல்ல பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் 2 வருஷமாக தூக்கமே இல்லை. கடுமையான மன அழுத்தம், எல்லா நிலைமைகளையும் தோல்வி, எல்லா நிலைமைகளையும் போட்டி, எதுவுமே உங்களை மற்றவங்க புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழல். வியாபாரம் நல்லா இல்லை, தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, குடும்பம் நல்லா இல்லை, பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லை, எல்லா நிலைமையிலையும் பொருளாதார முன்னேற்றங்கள் இல்லை, எதையுமே பேச முடியல, இளைய பருவத்தினருக்கு வேலையே கிடைக்கல, சோம்பலாக இருக்கிறது, எதையும் செய்ய முடியாத ஒரு சூழலில் வந்து கொண்டிருந்த அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தினால் கடுமையான பலன்களை எதிர்கொண்டு கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இப்போது அந்த அஷ்டமச்சனி விலகுவது என்பது பெரிய ரிலீஃப். ஆகவே மற்ற கெடுதல்களே நடக்காமல் நிற்க போகும்ன்றபோது நல்லது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக வந்துடும். அதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போது ராகு கேது பயிற்சிகள் கூட உங்களுக்கு 2, 8ஆம் இடங்களில் வந்தாலும் கூட சனியை மாதிரி பெரிய கெடுபலன்களை ராகு கேதுக்கள் தரமாட்டார்கள். ஆகவே குடும்பத்தில் அமைதி, நிம்மதி போன்றவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இப்போது வருங்க. பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்று சேரும். குடும்ப நல கோர்ட்டுகள் போன்றவைகள் அல்லது ஏதாவது சிறு குற்ற அமைப்புகளுக்காக சட்ட நடவடிக்கைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், சட்டத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு விடுதலைகளை கிடைக்கக்கூடிய, நிவாரணம், நிவர்த்தி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. பெரிய அளவில் ஒரு தொழில் நஷ்டமானவங்க, வியாபாரம் நஷ்டமானவங்க, விரயமானவங்க, கடன் தொல்லையில் இருக்கிறவங்க, ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருக்கும். ஆகவே கடகராசிக்காரர்கள் சந்தோஷப்படுகின்ற அமைப்பு கண்டிப்பாக 2025ஆம் ஆண்டு உண்டு. அதிலும் குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பெரிய ரிலீஃபை நீங்கள் உணர்வீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் சில பல அமைப்பில் பெரிய கொஞ்சம் அளவுக்கு கஷ்டங்கள் இல்லை. ஆனால் இந்த பூசமும் ஆயில்யமும் படாத பாடு பட்டுருச்சு. அந்த 2 நட்சத்திரக்காரங்களும் இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க. கதவுகள் திறந்துவிட போகின்றன. வாழ்க்கையில் வசந்தம் வரப்போகிறது, கஷ்டம் விடிய போகிறது, விடுதலை வரப்போகிறது, விடியல் வரப்போகிறது, நிம்மதி வரப்போகிறது, சந்தோஷம் வரப்போகிறது, எல்லாம் சரியாக இருக்க போகிறது கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆங்கில புத்தாண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போகுது. என்னங்கய்யா நீங்கள் ஆங்கில புத்தாண்டு பலன் சொல்லுங்கன்னா சனி பயிற்சிக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த புத்தாண்டுக்குள்ளே என்னென்ன கிரகங்கள் நடக்குது, எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சுத்தாங்க புத்தாண்டு பலன்.
4 மாதத்திலே முதல் 3 மாதத்திலே சனி பயிற்சி நடக்க ஆரம்பித்து 8ஆம் இடத்துல சனி பகவான் அஷ்டம சனியாக ஆரம்பிக்க போகிறார். அதே நேரத்தில் இப்போது அதில் ஒரு ரிலீஃப் பாருங்கள். உங்களுக்கு சனி ஆரம்பித்தவுடனே அடுத்த மாதத்தில் பாருங்கள் நல்ல இடமான 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார். ஆக இப்போது உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படியே 7ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா குரு உங்களை என்றைக்குமே கைவிட மாட்டார். உங்களுடைய பஞ்சமாதிபதினு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிருதுங்களே, சின்னவங்க ஒரு 20, 30 வயசு 40 வயசில் இருக்கிறவங்க தொழில்களில் எதுலேயும் ஆரம்பிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. புதிய முயற்சிகள் வேண்டாம். வேலையை தேவையில்லாமல் விட்டுறாதீங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத ஆசைப்பட தேவையில்லாத வருஷம் இந்த வருஷம். முதல் 2 வருஷத்துக்கு 2 மாதத்தில் எதனா தூண்டில் போடப்படும். வாங்க ஒரு 10 லட்சம் போட்டு 5 லட்சம் போட்டு அந்த தொழிலை பண்ணலாம், இந்த தொழிலை பண்ணலாம், மாமா வருவார், மச்சான் வருவார், அது பண்ணுவார், இது பண்ணுவார், இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலான்ட்டு உங்களுக்கு தெரியாத ஒன்றை செய்ய சொல்லி தூண்டி விடக்கூடிய சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க இறங்கக்கூடாது. பாக்கெட்டை பத்திரமா பிடிச்சிக்கோங்க. எந்த இடத்துலையும் பணத்தை லூஸ் பண்ண வேண்டாம். சேர்த்து வைத்திருக்கின்ற பணத்தை கரைக்கக்கூடிய சில வேலைகளை தாங்க அஷ்டமச்சனி ஆரம்பிக்கும். அஷ்டமச்சனி அமைப்புகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பண விஷயங்களில் மட்டும் இருந்தாலே போருங்க. பெரிய அளவில் சிம்மராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது. அஷ்டமச்சனியோடைய கூட நடக்கக்கூடிய குரு பயிற்சி 11ஆம் இடத்துல குரு பகவான் வலுத்து இருக்கிறதுனால காசு பண விஷயத்திலேயோ குடும்ப விஷயத்திலேயோ கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கத்தான் போகுது. கடந்த 2 வருஷமாகவே குடும்ப அமைப்பில் நல்லா இல்லாதவங்க, கணவன் மனைவி உறவு சரியில்லாமல் இருந்தவர்கள், பிரிந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள், குடும்ப நல கோர்ட்டு, டிவோர்ஸ் இந்த மாதிரியாக விஷயத்தில் போய்கிட்டு இருந்தவங்க, வீட்டை விட்டு சண்டை போட்டு மனைவி கோச்சிக்கிட்டு போனவங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் 7ஆம் இடத்துல சனி இருந்தார் இல்லையா, அந்த கண்டகச்சனி என்கின்ற அமைப்பில் குடும்பத்தை பிரித்து பார்த்து கொண்டிருக்கின்ற சனியின் அமைப்பு இனிமே இணைய போகிறீங்க. 11ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்க போவதால் மனைவியோடு கணவனோடு சமரச அமைப்புகள் எல்லாமே உருவாகுங்க. குடும்பம் ஒன்றாகும். பிரிந்திருந்த தம்பதியினர் இணையக்கூடிய தன்மை, ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காதவங்க, ஒரு பதவி உயர்வு கிடைக்காதவங்க, ஒரு சம்பள உயர்வு கிடைக்காதவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் வேலையில் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கூட பணவரவு காசு வரவு இருக்குங்க. ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், தூங்க முடியாதபடி இருக்கும், 24 மணி நேரமும் வேலை செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் காசு பணம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு நல்லதொரு ஆண்டாகவே 2025ஆம் ஆண்டு இருக்கும். ஆனால் என்ன, அஷ்டமச்சனி ஆரம்பிக்கும் போது ஒரு நிலையில் புதிய தொழில்களை ஆரம்பிக்கக்கூடாது. இருப்பதை விட்டு பறப்பதை பிடிக்க ஆசைப்படக்கூடாது. அரசனை நம்பி புருஷனை கைவிடக்கூடாது என்கின்ற பழமொழிகளை சொல்லுவேன். ஆகவே பண விவகாரத்தில் மட்டும் அப்படியே சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு உண்டுங்க. வேலை தொழில் அமைப்புகள் எந்த ஒரு நிலைமையிலையும் ரொம்ப கவனமாக இருங்க. புதிய தொழில், புதிய வியாபாரம் போன்ற அமைப்புகளை ஆரம்பிக்க வேண்டாம். வேலைக்காரங்களை நம்ப வேண்டாம், உதவியாளர்கள் நம்ப வேண்டாம். நீங்களே எல்லாத்தையும் நம்பி செய்யக்கூடிய அமைப்புகள் தான் அஷ்டமச்சனியில் இருக்கும். மற்றபடி பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்குங்க. அதுலேயும் சொல்லப்போனால் முதல்ல மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அஷ்டமச்சனியோட பாதிப்புகள் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் 2025ஆம் ஆண்டு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியின் பாதிப்புகள் இருக்காது. ஆகவே அவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் கடந்து விடுகின்ற ஒரு நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்கிறது இந்த 2025ஆம் ஆண்டு சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் இந்த 2025 உண்டுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 6ல் இருக்கிற சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு மாறுகிறாரே ஐயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் போன இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு திரும்பி அந்த இடத்துலேயே ராகு உட்காந்துக்கிறார். 6, 12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களை செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு விதி. அதை விட முக்கியமாக 11ஆம் இடத்துல இப்போது இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு ஜூன் மாதம் வரைக்கும் 11ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்திற்கும் அப்படியே மாறி மாறி போய் கொண்டு வருவது மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்யக்கூடிய ஒன்று. என்ன ஒன்று, உங்கள் எதிரி கெட்டு போயிருக்கிறார். நீங்கள் நல்லா இருக்கணும்னா எதிரி கெட்டு போயிருக்கணும் இல்லையா? அந்த அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. என்ன நிலைமையில் செவ்வாய் பலவீனமாக 10, 11ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருப்பது மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்தில் இப்போது ஜூன் மாதத்திற்கு பிறகு ராகு வருவதும், ஜூன் மாதத்திற்கு பிறகு அந்த 11ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் வெளியே போவதும் மிகப்பெரிய நல்ல அமைப்புகள். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலை தொழில் அமைப்புகளில் 2025ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அருமையான நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவுமே கிடையாதுங்க. அவரவருடைய வேலை தொழில் வியாபார அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு தக்கவாறு நல்லா இருக்கக்கூடிய நல்ல சிறப்பான ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கும். 2023, 24 நல்ல கோட்சார அமைப்புகள் இருந்தாலும் கூட சிலருக்கு பலன் தரல அப்படிங்கிறது தான் உண்மை.
கோச்சாரத்தில் என்னதான் ஒரு கிரக நிலைமைகள் இருந்தாலும் உங்களுடைய தசாபுக்தி அமைப்புகள் எப்படி இருக்குதோ அதுக்கேற்றாற் போல தான் சில பல நிலைமைகள் இருக்கும். ஆனால் அந்த தசாபுக்தி அமைப்புகள் நல்லா இல்லாதவர்களுக்கு கூட 2025 பெரிய சோதனைகளை உங்களுக்கு செய்யாது. சனி 7ஆம் இடத்தில் இருப்பது திருமணத்தை தாமதம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட திருமணம் வந்து பெரிய அளவுலலாம் தாமதத்தை கொடுக்காது. ஏனென்றால் 10ஆம் இடத்துல உட்காந்து ஒரு மாதிரியான நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு இவருக்கு வந்துடுது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடத்தை அவர் பார்க்கிறதுன்றது குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. ஆக மே மாதத்திற்கு பிறகு குடும்ப அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கும். புதுசாக குடும்பம் உருவாகும். காதல் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. வாழ்க்கை துணை யார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆகவே குடும்பத்தை தடுக்கக்கூடிய அமைப்புகள் எதையும் சனி செய்யாமல் திருமண பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு திருமணம் ஆகக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக இருக்கும். சுருக்கமாக சொன்னால் என்ன, அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல பலன்கள் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குமே தவிர பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல விதமாகவே அருமையான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான யோகமான நல்ல ஆண்டு தாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. ஏனென்றால் வருடத்தின் பிற்பகுதியில் ஜூன் மாதம் 6ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் ராகு கேதுக்கள் இருப்பது கஷ்ட நஷ்டங்களை விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு யோக பலன்களை 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது செய்வார். உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்ப்புகளை வலுவிழக்க செய்து கடன் நோய் அமைப்புகளை தள்ளி வைக்கக்கூடிய அமைப்புகளை ராகு செய்வார். ஆகவே எல்லா நிலைமைகள்லையும் நல்லவைகளை மட்டுமே ஓரளவிற்கு அனுபவிக்கக்கூடிய பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல ஆண்டாகவே அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த 2025ஆம் ஆண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு எக்ஸலண்ட்னு சொல்லிடுவேன். இந்த 2025ஆம் வருஷத்தை அற்புதமான ஆண்டு, அதிர்ஷ்டமான ஆண்டு, முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஆண்டு, எண்ணம் நிறைவேறக்கூடிய ஆண்டு, கனவு நனவாகக்கூடிய ஆண்டு, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இன்னொன்று சுருக்கமாக சொல்லிடுறேன். 12 ராசிக்காரர்கள்லேயே துலாம் ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அவர்களுக்கு 90 மார்க் இந்த 2025 கொடுப்பேன். துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகச்சிறந்த நல்ல வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 3 கிரக பயிற்சி நடக்க போகுது. இந்த 3 கிரக பயிற்சியும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி துலா ராசி தான். மற்ற ராசிகளுக்கெல்லாம் ரெண்டு தான் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போதைக்கு 5ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு போகிறார். சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்க போவது என்பது 30 வருடங்களுக்கு ஒரு முறை நல்ல பலன்களை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு. எதிரியை தோக்கடிக்க போகிறார், கடனை விலக்கி வைக்க போகிறார், நோயை தள்ளி வைக்க போகிறார். உங்களுக்கு என்னென்னலாம் ஆகாதோ அந்த ஆகாத அத்தனை விஷயங்களையும் துளாராசிக்காரர்களுக்கு அடுத்த வருஷம் சனி பகவான் தள்ளி வைக்க போகிறார். சரிங்க ஐயா, இப்போது 4 10ஆம் இடம், அதாவது இப்போது 5ஆம் இடத்துல 11ஆம் இடம், இந்த அதாவது ராகு கேது பயிற்சி அமைப்புகளில் இப்போது 6 12ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் 5 11ஆம் இடங்களில் வந்துடுறாங்க. 11ஆம் இடத்துல கேது வர்றதுன்றது மிகப்பெரிய யோக பலன். ராகு கேதுக்கள் எப்பொழுதெல்லாம் 3 6 11ஆம் இடங்களில் வர்றாங்களோ அப்போ அவங்க நல்ல பலன்களை செய்வாங்க. அந்த அமைப்பின் அடிப்படையில் லாபத்தில் ஜூன் மாதத்திற்கு பிறகு கேது வருவது என்பது எக்ஸலண்ட்டான ஒரு அமைப்பு. அதுவும் எதிரிகளை தள்ளி வைக்கக்கூடிய, லாபம் வரக்கூடிய, பணவரவுகள் வரக்கூடிய. ஐயா, எதிரி இல்லாமல் இருக்கலாம், எனக்கு பணங்காசு வரணுமேங்க, கடன் இல்லாமல் இருந்தாலும் நான் நிம்மதியாக சந்தோஷமாக வருமானத்தோடு இருக்கணுமே. அந்த வருமான அமைப்புகளை ஜூன் மாதத்தில் ஆகக்கூடிய ராகு கேது பயிற்சியில் 11ஆம் இடத்தில் கேது மூலமாக துலாம் ராசிக்காரர்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். மிச்சம் இருக்கின்ற ஒரே ஒரு மிகப்பெரிய வருடாந்திர கிரகம் குரு பகவான் இப்போது 8ஆம் இடத்தில் இருக்கிறார். மே மாதம் 14ஆம் தேதி அப்படியே 9ஆம் இடத்திற்கு மாறி உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். புத்துணர்ச்சி தரப்போகிறார், புதியவைகளை தரப்போகிறார், குழந்தை பாக்கியத்தை தரப்போகிறார், இந்த திருமண பாக்கியத்தை தரப்போகிறார், வேலை பாக்கியத்தை தரப்போகிறார், வீடு பாக்கியத்தை தரப்போகிறார், வாகன பாக்கியத்தை தரப்போகிறார். பாக்கியத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற குரு உங்களுக்கு என்ன வயசோ அந்த வயசிற்கேற்ற என்ன கிடைக்கணுமோ அந்த பாக்கியத்தை தரப்போகிறார். அப்போ பாருங்கள், மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி, மே மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி, ஜூன் மாதம் நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி, மூன்றுமே அட்டகாசமான ஒரு அமைப்பில் துளாராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. துளாராசிக்காரர்களுக்கு மட்டும்தாங்க இந்த அமைப்பு இருக்குது. ஆகவே துலாம் ராசிக்கு சுருக்கமாக சொல்லி விடுகிறேன், பிறந்த ஜாதக அமைப்பில் தசாபக்திகள் நன்றாக இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு வானமும் வசப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. வானத்தில் பறக்கவே போகிறீங்க. அந்த அளவிற்கு தொட்டத்து துளக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. இவ்வளவு பலன்களும் சொல்கிறீங்க, ஏதாவது நல்லதாக உண்மையிலே நடக்குமா அப்படின்னு பார்த்தா கோச்சார ரீதியில் விட தசாபக்தி அமைப்புகள் நல்லா இருக்கணும். 6 8 தசாபக்தி அமைப்புகள் கஷ்டப்படுகின்ற அமைப்பாக இருந்தாலும் கூட கோச்சார அமைப்புகளில் நல்லவைகள் இருக்கும்போது கஷ்டங்கள் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் பிறந்த நேரத்தின் ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல காலம் பிறந்திருந்தால் இது இன்னும் 1க்கு 2ஆக யோக பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷங்க. திருமண பருவத்தில் இருக்கவங்க, திருமணம் ஆனவங்க, பத்திம வயதில் இருக்கக்கூடியவர்கள், வாலிப வயதில் இருக்கக்கூடியவர்கள், வயோதிக வயதில் இருக்கக்கூடியவர்கள், அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேங்க.
என்ன கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த 3 பெயர்ச்சிகளும் சரியாக அமைந்திருக்கக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்லவைகளை கண்டிப்பாக அனுபவிக்க செய்யக்கூடிய அமைப்பில் அமைஞ்சிருக்குங்க துளாராசிக்காரர்கள் எல்லாருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதல் பகுதி கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ராசிநாதன் ஜூன் மாதம் வரைக்குமே அப்படியே 6ஆம் இடத்துல தான் இருக்கிறார், நீச்சமாக இருக்கிறார். ஜூன் மாதம் வரைக்கும் அவர் 6ஆம் இடத்திற்கும், அதாவது 9ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் நீச்ச நிலைமையில் மாறி மாறி போய்கிட்டு இருப்பார். ராசிநாதன் நீச்சமானாலே அப்படியே ஒரு மாதிரியான அமைப்பு தான். ஆனால் பாருங்கள், நீங்கள் கொடுத்து வச்சவங்க, கடவுள் உங்களை எப்படிலாம் காப்பாற்றுறார் பாருங்கள். ராசிநாதன் பலவீனமானால் ராசி வலுவாக இருக்க வேண்டும். அந்த ஜூன் மாதம் வரைக்குமே ராசிநாதன் வலுவில்லாமல் இருக்கக்கூடிய நீச்ச நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை சமப்படுத்துகின்ற விதமாக ராசியை குருவாக்குறது மிகப்பெரிய யோகம். ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் தான் 2025ஆம் ஆண்டு பிற்பகுதியில். முதல் ஒரு 6 மாதம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். என்னையாது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அப்படி ஆகுது இப்படி ஆகுது, என்னத்தை சொல்கிறது, யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அப்பா புரிஞ்சிக்கல, அம்மா புரிஞ்சிக்கல, மாமனார் புரிஞ்சிக்கல, மாமியார் புரிஞ்சிக்கல, பொண்டாட்டி புருஷன் யாரும் புரிஞ்சிக்கல, பெத்த புள்ள கூட நம்மளை வந்து ஒரு மாதிரி அப்படி பேசுது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் முதல் 4 அல்லது 5 மாதங்கள் இருந்தாலும் கூட அதற்கு பிறகு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஐயா அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துல குரு பகவான் மாறிடுறாரு, 12ஆம் இடத்தை தானே பார்க்க போகிறாரு, 2ஆம் இடத்தை தானே பார்க்க போகிறாரு, காசு பணத்தை கொடுக்கத்தான் போகிறாரு. அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்கள் போன்றவைகளில் வேலை தொழில் அமைப்புகள் கல்வி படிப்புகள் போன்றவைகளை கொடுக்க போகிறாரு. பாஸ்போர்ட் விசா சம்மந்தப்பட்ட விஷயங்களை இது வரைக்கும் இருந்து வந்த நெகட்டிவாக மாற்ற போகிறாரு. விசா கிடைக்க போகிறாரு. வெளிநாட்டு வேலைக்கு போகிறவங்க, வெளிநாட்டில் படிக்க போகிறவங்க எல்லாருக்குமே கனவுகள் நனவாகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. அர்த்தாஷ்டம சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற அமைப்பு இந்த வருஷம் விலகுது. அப்போ என்ன, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி போகுது. பெரிய அளவில் இது வரைக்கும் அம்மா கிட்ட இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் நல்லாக இல்லாமல் இருந்த அமைப்புகளை அப்படியே விலக்கி வைக்கக்கூடிய தன்மை, வீடு கட்டுறதுக்கு வண்டி வாங்குறதுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த தடை எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விலகுதே. அப்போ கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 65 மார்க் 70 மார்க் நான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுப்பேன். பாஸ் மார்க்கு 35 தானே, 65 மார்க் 70 மார்க் இருந்தாலே அந்த வருஷத்தை நம்ம தள்ளிட்டு போயிடலாமே. நம்ம ஒன்றும் பெரிய யோகம்லாம் நமக்கு அடிக்க வேணாங்க. சாப்பாடு துணிமணிக்கு பஞ்சம் இல்லாமல், வேலை தொழிலில் ஒரு பிரச்சனை இல்லாமல், ஓரளவுக்கு குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு போவதற்கு அளவில் கொஞ்சம் இருந்தாலே போகும் இல்லையா. அந்த அளவிற்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு பெரிய அளவில் சோதனைகள் இருக்காதுங்க. முதல் 6 மாதங்கள் ஜூன் மாதம் வரைக்குமே ராசிநாதன் வலுவில்லாமல் இருக்கிறார். அப்போ மட்டும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் கோவப்படுற ஆள், டப்பு டிப்புன்னு வாயா போய் அப்படின்ட்டு பேசிடுற ஆள், கையை வாங்குற ஆள், இந்த மாதிரியான ஒரு பக்குவமற்ற தன்மைகளை ராசிநாதன் செவ்வாய் தூண்டி விடுவார் என்பதால் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். சொந்தக்காரங்ககிட்ட பேசுகிறது, நட்புகள்கிட்ட பேசுகிறது, புருஷன் பொண்டாட்டிகிட்ட பேசுகிறது, ஏதாவது ரொம்ப நெருக்கமானவர்கள்ட்ட கூட நெருக்கமான ஒரு உறவின் காரணமாக உரிமையின் காரணமாக பேசிவிட்டு சிக்கலில் இருக்கக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. பேச்சில் வந்து கவனமாக இருக்கக்கூடிய, பதறாத காரியம் செதறாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உங்களுக்கு தான் சொல்லுவாங்க. விருச்சிக ராசிக்காரன் பதறுவான், அவசரப்படுவான். அந்த பதறாமல் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்ய வேண்டிய ஆண்டாக அமைந்திருக்கிறது 2025 ஆங்கில புத்தாண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு எக்ஸலண்ட் ஆண்டு அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இங்கே பாருங்கள், 3ஆம் இடத்துல ராகு வரப்போகிறார். இப்போ 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அர்த்தாஷ்டம சனியாக மாறப்போகிறார் ஐயா, அப்படிலாம் ஒன்றும் கவலை இல்லைங்க. 10ஆம் இடத்தை அவர் சனி பார்த்தாலும் கூட ஏற்கனவே 10ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய அளவில் ராசியை குரு பார்க்க போகிறார் மே மாதத்துக்கு பிறகு. முதல் 5 மாதத்துகளுக்கு பிறகு இப்போ தான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்கிறீங்க. நல்லா இல்லை, அப்படிலாம் ஒரு பெரிய அளவில் தனுசு ராசிக்காரர்கள் நல்லா இல்லை. குரு எப்போது 6ஆம் இடத்திற்கு மாறினாரோ, அதாவது ஒரு 4 மாதமாக சொல்கிறேன், 6 மாதம் ஆச்சு, 6 மாதமாகவே கடனோ நோயோ ஏதோ ஒன்று எதிர்ப்போ வந்துக்கிட்டு தான் இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. இது எல்லாமே மே மாதத்தோடு முடிய போகிறது. மே மாதத்திலிருந்து உங்களுடைய ராசிநாதன் சுபராகி ராசியையே பார்க்க போவது எக்ஸலண்ட்டான ஒரு அமைப்பு. நோயால் இப்போது பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு நோய் முழுக்க தீரக்கூடிய அமைப்பு. 60 வயசுக்காரனுக்கு 10 வயசு உடம்பு குறைஞ்ச மாதிரி 50 வயசு ஆகக்கூடிய ஒரு அத்தனை அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. எல்லா நிலைமைகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி, புதியவைகளை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மாதிரியான நல்ல வருமானங்கள் போன்றவைகள், எதையும் செய்யலாம் என்கின்ற ஒரு தைரியங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து முயற்சிகளை இதுவரைக்கும் தடுத்து கொண்டிருந்த நிலைமைகள் அப்படியே விலக்கி வைப்பார். நல்ல அறிமுகங்களை கொடுப்பார். நல்ல அதிகாரம் உள்ளவர்களை சந்திக்க வைப்பார். பண வசதி உள்ளவர்களிடத்திலிருந்து உதவிகளை கொடுக்க வைப்பார். எதிர்பாராத இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க இறக்கம் உள்ளவங்களா, நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு வீடு தேடி வந்து உதவிகள் தேவை வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு.
பண வசதி மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு வருடத்தின் பிற்பகுதி மாதங்கள் மே மாதத்திலிருந்து நல்ல பலனை ஒரு 5-7 மாதம் நல்ல விதமாக செய்யுங்க. முதல் 5 மாதம் ஏதாவது அப்படி கஷ்டங்கள் எதனா வந்துருமா அப்படின்னு பார்த்தா, இப்போ இருக்கிற நிலைமை அப்படியே நீடிச்சுக்கிட்டு இருக்கும். வேலை தொழிலில் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க. தொழிலில் வந்து பெரிய வருமானங்கள் அப்படி ஒன்றும் இருக்குன்னு சொல்ல முடியாது. கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற காசு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த நிலைமைகள் முதல் 5 மாதம் நீடிக்கும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் பலனை 2 விதமாக சொல்லுவேன். 5வது மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்க போவதால் அற்புத மாற்றங்கள் ஏற்பட்டு, அப்படியே பிற்பகுதி 6 மாதங்கள் மிகப்பெரிய நல்ல யோக பலனை செய்யக்கூடிய 2025 நல்லாவே இருக்கக்கூடிய முடிவில் திரும்பி பார்க்கும்போது இப்போ டிசம்பர் மாதம் 2025 டிசம்பர் மாதம் திரும்பி பார்க்கும்போது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அப்போ அந்த வருஷம் நான் நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கக்கூடிய அற்புதமான எக்ஸலண்ட்டான நல்ல வருடம் 2025 தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. பெரிய தலைவலி விடப்போகுது. 7.5 சனி முடிய போது சொல்கிறேன். வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையாக 7.5 சனி விலகிறது. அதாவது 7.5 ஆண்டு காலம். அதில் ஒரு 5 வருஷம் 2020, 21, 22 யோசிச்சு பாருங்கள். 22ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்கள் தலைகீழாக துண்டை காணும் துணியை காணும்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி கடுமையாக கவலைப்பட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க இல்லையா? அந்த கஷ்ட நஷ்டங்கள் இப்போ இல்லைன்றதான் உண்மை. 2024 பெரிய அளவுக்கு உங்களை சோதனைகளை கொடுக்கல. ஆனால் 7.5 சனி என்கின்ற ஒரு இருட்டு அமைப்பு, டார்க் அமைப்பு, கையில் காசை இல்லாத அமைப்பு, காசை பிடுங்கிய அமைப்பு, வேலையை பிடுங்கிய அமைப்பு, நற்பெயரை பிடுங்கிய அமைப்பு, குடும்பத்தை விலக்கி வைத்த அமைப்பு, எதையும் செய்ய முடியாத ஒரு நல்லவைகளை அனுபவிக்கவே முடியாமல் இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம் 29 அதிலிருந்து விடுதலை வருது. ஆக அருமையான நல்ல யோக அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சுருக்கமாகவே சொல்லிடுறேன். இப்போ 5ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு மாறினாலும் கூட அவர் சுப செலவுகளை கொடுப்பார். ஆகவே 6ஆம் இடத்தில் மாறக்கூடிய குரு பகவான் நல்லவைகளை செய்வார். அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு போயிடுறார். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்திற்கு போகிறது மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக தொட்டது துலங்கம், எதிர்ப்புகள் விலகும், கடன் விலகும், நோய் விலகும், சம்பாதிக்க முடியும். அதை விட வேறு என்ன வேணும்? காசு பணம். அந்த உலகத்தில் வந்து பணம் தாங்க பிரதானம். சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் வெக்கமாக இல்லை. பணம் இருக்கிறவன் எப்படியாவது பொழைச்சிக்கிறான். காசு கையில் வரும். அந்த காசை வச்சு குடும்பத்தில் இருக்கிற, வேலையில் இருக்கிற, தொழிலில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அப்படியே மகர ராசிக்காரர்கள் முழுக்க அப்படியே தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. 6ஆம் இடத்துல வரக்கூடிய மே மாதம் வரக்கூடிய குரு பகவான் எதையாவது பிரச்சனைகளை கொடுப்பாரான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. வீடு வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, வாகனம் வாங்க போகிறீங்க, பொண்டாட்டி பிள்ளைக்கு ஏதாவது நகை வாங்க போகிறீங்க, பெண்களுக்கு ஏதாவது செய்ய போகிறீங்க, கல்யாணம் பண்ண போகிறீங்க, நீங்களே கல்யாணம் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு கல்யாண வயசில் பிள்ளைங்க இருந்தால் கல்யாணம் பண்ண போகிறீங்க. மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுடைய வீட்டில் சுப காரியங்கள், சுப விஷயங்கள் நடக்க போகுது. என்ன இது வரைக்கும் ஒரு 3-4 வருஷமாக செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு தடையில் இருந்தீங்களோ, பிள்ளைய அங்கே அனுப்ப முடியல, இங்கே அனுப்ப முடியல, ஃபாரினுக்கு அனுப்ப முடியல, எல்லா விதமான அமைப்புகளையும் அப்படியே தீர்மானமாக செய்து காட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வயதுக்கு ஏற்றாற் போல வருது. இன்னொன்று, கல்யாணமே ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய, நினைத்தது நடத்தி காட்டக்கூடிய, வீடு வாகன அமைப்புகளில் சிறப்புகள் இருக்கக்கூடிய, செலவுகள் இருந்தாலும் கூட நல்ல வருமானம் வரக்கூடிய அருமையான ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க 2025 ஆங்கில புத்தாண்டு மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்னொரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல வருஷங்க இந்த வருஷம். குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவேன். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அப்புறமா ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவேன். நல்லா இருக்க போகிறீங்க. கும்பராசிக்காரனையும் கடகராசிக்காரனையும் சனி போட்டு வாட்டி எடுத்துட்டார், புளிஞ்சு எடுத்துட்டார். கும்பராசிக்கு ஜென்மச்சனி, கடகராசிக்கு அஷ்டமச்சனி. குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 2024 ஐயோ அம்மா அடி தாங்க முடியலையே என்ற அளவுக்கு ஒரே அழுகாட்சியாக இருந்தது அப்படிங்கிறதா உண்மை. 90% கும்பராசிக்காரர்கள் நல்லா இல்லைங்க. ஒரு 10% பேர் தான் ஏதோ அந்த பாதிப்புகளை உணராமல் இருந்தீங்க. ஆனால் இன்னொன்று, 50 வயசுக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெருசாக செஞ்சிடல இது. ஏன்னா 50 வயதுக்காரர்களுக்கு 2ஆம் சுற்று சனியாக இருக்கிறனால நல்ல பல விஷயங்களை தான் கும்பராசிக்காரர்களுக்கு செஞ்சார். ஆனால் இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கடுமையான பலன்களை அனுபவிச்சிங்க. ஒன்றும் நகரலை, எதுவும் நடக்கலை. வேலை இல்லை, வேலை இருந்தால் சம்பளம் இல்லை, வேலையில் நிம்மதி இல்லை, வேலையில் பேர் இல்லை, குடும்பத்தில் ஒரே திட்டு, சோம்பேறி பையன் எப்போ பார்த்தாலும் படுத்தே கிடக்கிறாயா, 4 பக்கத்துக்கு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வேலை படிக்க முடியல, வேலை செய்ய முடியல, குடும்பம் நல்லா இல்லை, தொழில் நல்லா இல்லை, வியாபாரம் நல்லா இல்லை, விவசாயம் நல்லா இல்லை, யாரும் நம்மளை மதிக்கலை, ஊரில் பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, தலைவலி அப்படியே தான் போய்கிட்டு இருந்தது. அந்த அவ்வளவு பிரச்சனைகளும், அதாவது ஜென்மச்சனி என்கின்ற இந்த சாதகமற்ற இந்த அமைப்பு
அப்படியே மார்ச் மாதம் 29ஆம் தேதி முடியுதுங்க. பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு நீங்கள் சொன்னாலும் சரி, பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொன்னாலும் சரி, நல்ல திருப்தியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அதை விட பிடிச்ச ஒரு சாப்பாடு உங்களுக்கு இருக்குது. ஆக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே அதை விட பிடிச்ச இன்னொரு பதார்த்தத்தை உங்களுக்கு பரிமாறினா எப்படி இருக்கும்? இதை சாப்பிட்றதா அதை சாப்பிட்றதா, என்னடா இன்றைக்கி நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அந்த மாதிரியான நல்ல அதிர்ஷ்டம் ஏப்ரல் மே இந்த 2 மாதங்களையும் மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்குதுங்க. உங்கள் அவிட்ட நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரக்காரர்கள் 3 பேரையுமே சேர்த்து சொல்கிறேன், கஷ்டப்பட தேவையில்லை. இளைஞர்கள் படாத பாடெல்லாம் பட்டுட்டீங்க. ஜென்மச்சனினா என்னத்த பெரிய சனி என்னை செஞ்சிருவார் அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டலாக பேசினவங்களுக்கு இந்த 2 வருஷம் எப்படிப்பட்ட அமைப்பில் வாட்டி வதைச்சதுன்றது கும்பராசிக்காரர்களுக்கு தெரியும். சமூக ஊடகங்களில் அதிகம் வீடியோக்களை பார்த்தது, அதிகம் ராசி பலன்களை பார்த்தது கும்பராசியும் கடகராசியும் தான். கும்பராசிக்காரர் பட்ட அடி வந்து ரொம்ப, இப்போ நான் பேச பேச சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்பா பரவாயில்ல, அப்படியே சொல்கிறாரியா, என்ன அடி வாங்கணுன்றதா அப்படியே சொல்கிறாரியா அப்படிங்கிற அளவிற்கு கும்பராசியை வாட்டி வதைத்து விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாரும் ரிலீஃப் ஆக போகிறீங்க. 30-40 வயசுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே எதில் சோதனைகள் வந்ததோ, எதில் பிரிவுகள் வந்ததோ, எதில் இழப்புகள் வந்ததோ, எதில் பேர் கெட்டு போச்சோ, எதில் மனசு கஷ்டம் வந்துச்சோ அத்தனை அமைப்புகளையும் டக்கு 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 டக்குன்னு ரிலீஸ் பண்ணுற வேலைகளை இந்த முதல் 4 மாதங்களில் கண்டிப்பாக சனி பகவான் செஞ்சுருவார். ஜனவரி மாதத்துலேருந்தே மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். மே மாதத்துலேருந்து சிரிக்க ஆரம்பிப்பீங்க, சந்தோஷமாக இருக்க ஆரம்பிப்பீங்க, குடும்பம் ஒன்றாகும், குடும்பம் அமையும், புருஷன் பொண்டாட்டி தாகும். பிரேக்கப் ஆச்சு பாருங்கள், லவ் ஃபெயிலியர். இந்த லவ் ஃபெயிலியர்லாம் அதே லவ் வருதோ இல்லையோ, அதை விட இன்னொரு லவ் வரும். இப்போ தான் இந்த காலத்தில் ஒரு லவ் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் போகுதே, 2-3 லவ்வெல்லாம் வந்துடுதே. ஆக எத்தனையாவது லவ்வோ, ஒரு லவ் நிரந்தரமாக கல்யாணத்தில் போய் முடியக்கூடிய லவ் வந்து புதிதாக ஆரம்பிக்கிறதும் ஏற்கனவே பிரேக்கப் ஆனதும் நல்லாயிருக்கும். இளைய பருவத்தினருக்கு மனதிற்கேற்றார் போல் மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. கும்பராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் கஷ்டத்தை முடித்து விடக்கூடிய நல்ல ஆண்டாக 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கண்டிப்பாக அமையும். பெரியவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கு இயல்பாகவே நல்லாவே இருக்கும். கும்பராசிக்கு கஷ்டம் விடுகின்ற நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது 2025ஆம் ஆண்டு. மீனராசிக்காரர்களுக்கு போன வருஷத்துலேருந்தே என் சேனலில், என்னுடைய குருஜி டிவி சேனலில் அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கேன், ஜென்மச்சனி வரப்போது உஷாராருன்ட்டு. கும்பராசிக்காரனா 2 வருஷம் எப்படி இருந்தான்னு கேட்டு பாருங்கள். ஆனாலும் மீனராசிக்காரர்கள் இப்போது ஒரு தத்தளிப்பாக தான் இருப்பீங்க. அப்படிலாம் என்னத்தை பெருசாக சனி செஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வருடாந்திர கிரகங்களிலேயே ஜென்மச்சனியும் அஷ்டமச்சனியும் மிகப்பெரிய கடுமையான கெடுபலன்களை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் இளைய பருவத்தினருக்கு கடுமையான பலனா என்ன, நம்மளை என்ன இதாக பண்ணிட போகுது, சில அனுபவங்களை தரும். சனி பகவான் ஜென்மச்சனியாக வரும் பொழுது தேவையற்ற விஷயங்களில் நம்மளை ஈடுபடுத்தி வாழ்க்கையை புரிய வைக்கக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக செய்வார். உண்மையை சொல்லப்போனால் சில பல வேண்டாத பழக்க வழக்கங்களை கற்றுக்கிறதெல்லாம் இப்போ தான். அது எந்த பழக்க வழக்கம்லாம் நான் சொல்ல மாட்டேன். 6 மணிக்கு மேலே ஆனால் ஒரு பாருங்கள், ஒரு கடைக்கு வாசலில் ஒரே 2 வீலராக நிற்குது, அப்படியே கையை இப்படி உள்ளே கொண்டு வா, அப்படி உள்ளே கொண்டு போனால் ஒரே அடிதடியாக இருக்குது இந்த இதை ஒன்று வாங்குறதுக்கு. அந்த பழக்க வழக்கங்கள்லாம் இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க, உஷாராக இருங்க. மீனராசிக்காரர்களுக்கு தேவையற்ற நட்புகள் உருவாகும். 2025ஆம் ஆண்டு தேவையற்ற பழக்க வழக்கங்கள் உருவாகும். இந்த வருஷம், போன வருஷம் அறிமுகமானவங்க இந்த வருஷம் மனக்கலக்கத்தை, மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை வருவாங்க. காதல் என்கின்ற ஒரு மாதிரியான இனிய அனுபவம் இப்போது கசப்பான அனுபவமாக மாறுங்க. இளைய பருவத்தினருக்கு சொல்கிறேன், 60 வயசுக்காரராக காதலிக்க போகிறாரு, 20 வயசில் இருக்கிறவங்க தானே காதலிக்கிறீங்க. காதல் என்கின்ற அமைப்பு சில பல விஷயங்களை பறிகொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். பெண் எதை பறிகொடுக்கக்கூடாதோ அதை இந்த வருஷம் பறிகொடுப்பீங்க, கவனமாக இருங்க. கல்யாணத்திற்கு முன்னாடி விலை மதிக்க முடியாத ஒன்றை எப்போது ஒரு பெண் பறிகொடுக்கக்கூடாதோ அந்த அமைப்பை பறிகொடுக்கக்கூடிய அமைப்பை ஜென்மச்சனி செய்யும். பறிகொடுத்து விட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இப்படி நடந்துருச்சே, இப்படி ஆகிப்போச்சே, இது என்னாச்சு ஏதாச்சும், நம்ம எப்படி இதை பண்ணணும் என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லிக்கிட்டுமே. இப்போ மீன ராசிக்கு சொல்கிறேன். என்னுடைய அமைப்பில் ஒரு சுற்று வந்து விட்ட ஜோதிடம் நான் 30 வருடங்களாக ராசி பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒவ்வொரு சுற்றுலையும் ஒவ்வொரு அமைப்புலையும் ஒரு ராசிக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக ஓரளவிற்கு எல்லா ஜோசியர் கடவுள் இல்லைங்க. ஆனால் நான் இப்போது சொல்லுகின்ற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 60% உங்களுக்கு பொருந்துவதாக இருக்கும். ஆகவே மாமங்கிட்ட சேர்ந்து மச்சாங்கிட்ட சேர்ந்து அதை பண்ணேன் இதை பண்ணேன், இருக்கிற வேலையை விட்டுட்டு தொழிலை ஆரம்பித்தேன், புதுசாக வியாபாரம் ஆரம்பித்தேன், அதை ஆரம்பித்தேன் இதை ஆரம்பித்தேன், ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன், அங்கே போட்டேன் இங்கே போட்டேன், 5 லட்சத்தை அப்படி இன்வெஸ்ட் பண்ணேன், இப்படி பண்ணேன், ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட்டேன், ஈமு கோழி வளர்த்தேன், தேக்கு மரம் வளர்த்தேன், இந்த மாதிரியான கதைகள்லாம் ஜென்மச்சனியில் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க, வேலையை விட்டுறாதீங்க. நீங்களாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து அனுபவ பொக்கிஷம்னு சொல்லுவேன், தாத்தாவையும் பாட்டியவும் உங்கள் அம்மா அப்பாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இளைஞர்களுக்கு சொல்கிறேன்,
அப்பாகிட்டேயோ அம்மாகிட்டேயோ தாத்தாகிட்டேயோ பாட்டிக்கிட்டேயோ வயதோடு இருக்கக்கூடியவர்கள் ஒரு 60 வயசு தாண்டினவங்ககிட்ட ஆலோசனை கண்டிப்பாக கேளுங்க. நமக்கும் 60 வயசு ஆகுங்க. இன்றைக்கி வந்து 60 வயசு 70 வயசுக்காரர் பார்த்தா கொஞ்சம் கசப்பாக தெரியும், கிழவன் சும்மா நைன்னு இருக்கிறாயான்ட்டு. ஆனால் நம்மளும் ஒரு நாள் கிழவனாவோன்றதை வாலிபர்கள் இளைஞர்கள் கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கணும். ஆக வயதானவர்கள்கிட்ட அனுபவஸ்தர்கள்கிட்ட ஏதாவது ஒன்றை ஆலோசித்து டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிக்கணும். வேலை போகாமல் பார்த்துக்கோங்க. வேலை போனாலும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி எந்திரிச்சு வந்துடுவீங்க. மன அழுத்தங்கள் ரொம்ப பிடிச்ச விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும். என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதை இப்போ பார்த்துங்க. இந்த டயலாக்கை மறந்துடாதீங்க. எங்கே அடித்தால் வலிக்குமோ அந்த இடத்துல சனி கரெக்டாக அடிப்பார். எதில் அதிகமாக பாசமும் நேசமும் அன்பும் வைத்திருக்கிறீர்களோ அது உங்களுக்கு தப்புகளை பண்ணும், துரோகத்தை பண்ணும். இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் வாழ்க்கையில் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய சில அமைப்புகளை மீனராசிக்கு ஜென்மச்சனி கொடுக்கும். ஜென்மச்சனியை மீறி பெரிய விஷயங்கள் எதுவும் பெரிய மற்ற கிரகங்கள் எதுவும் கொடுத்துட போகிறது இல்லைங்க. 11ஆம் இடத்துல இப்போ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு பதிலாக அப்படியே 12ஆம் இடத்துல இவர் வருவார், ராகு வருவார். 6ஆம் இடத்துல கேது வருவார். அந்த 6, 12ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் வர்றது மட்டும்தான் ஓரளவிற்கு உங்களை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் அது தவிர்த்து வேறு எந்த விதத்துலேயும் பெரிய கஷ்டங்கள் வந்துடாது. இருந்தாலும் ஜென்மச்சனிக்கு முன்னாடி எந்த கிரக பயிற்சியும் பலன்களை தராது. ஆகவே தொழில் விஷயத்தில் கவனமாக, குறிப்பாக பண விஷயத்தில் கவனமாக, மனம் விஷயத்தில் கவனமாக, மனதை யாரிடமும் பறிகொடுத்து விடாமல், மனதை யார்கிட்டையும் கொடுத்துடாமல், கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளாமல் ஒரு நிலையில் நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் எல்லாத்துலேயும் நிதானமாக கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு தாங்க இப்போ இருக்கும். சரி, இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு 30-40 வயசில் இருக்கிறவங்களுக்கு பலன் சொன்னேன். மீனராசிக்காரர்களுக்கு 2 பிரிவாக சொல்லுவேன். ஒரு 50 வயசு தாண்டினவங்க இப்போ நான் சொன்ன பலன் எல்லாம் முதல் சுற்று சனியில் 20 வயசுலேயே அனுபவித்தவங்க எல்லாருக்கும் இந்த 2025 எக்ஸலண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்டு பொங்கு சனியாக ஆரம்பிக்கும். அந்த பொங்கு சனியில் வீடு வாகன சேர்க்கை இருக்கும். 6, 12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் வராங்கள. உள்ளதை சொல்லணும். வயது தான் 20 வயசுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும், 60 வயசுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும். அப்போ 60 வயசுக்காரருக்கு என்ன நடக்கும்? நல்லா இருக்கும். இந்த 2 வருஷத்தில் வீடு கட்ட போகிறீங்க. கடனுக்கு ஒரு நல்ல பொருள் வாங்கி அந்த பொருள் 10 மடங்கு 15 மடங்கு ஒரு வீடு நிலம் வாங்க போகிறீங்க. 10 லட்ச ரூபா வாங்கி அந்த கடன் வாங்கி அந்த நிலத்தை வாங்குவீங்க. அடுத்த வருஷமே அது 1 கோடி ரூபாய்க்கு போகும். நல்ல வீடு வாங்க முடியும், நல்ல வீடு கட்ட முடியும், நல்ல வாகனம் வாங்க முடியும். பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கடன் வரும், ஆனால் அந்த கடனை அடைக்க முடியும். பிள்ளைய பேரன்பத்தி ஆக முடியும், நல்லவைகளை செய்ய முடியும், வீட்டில் சுப விஷயங்களை எடுத்து செய்ய முடியும், தொழிலை விரிவாக்கம் பண்ண முடியும், தொழிலில் நல்லவைகள் நடக்கும். இதெல்லாம் 50 வயசுக்கு மேலானவர்களுக்கு. நான் கொஞ்சம் வித்தியாசமான ஜோதிடர். 10ஆம் எந்த ஒன்றையும் சொல்லிவிட்டு போவது என்னுடைய பழக்கம் இல்லைன்றது என்னுடைய இவங்களுக்கு ஃபாலோவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆக 50 வயது கடந்தவர்களுக்கு எந்த பெரிய சோதனையும் இல்லாமல், கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் எதுவுமே இல்லாமல், கடன்கள் இருந்தாலும் வளர்ச்சிக்கான கடன்களாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் வீடு வாகனம் வாசல் போன்ற அமைப்புகள், மனைவி குழந்தைகள் போன்ற அமைப்புகளில் சிறப்பான நன்மைகளை செய்யக்கூடியதாக நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்கிறது 2025 மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். புனித மந்திரங்கள், ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில். ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள். ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், டிரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.